எங்கள் ஊர் பால்வாடியில் ஒரு அக்கா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு அண்ணனோட பழக்கம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறி இவங்க வந்து ரொம்ப சின்சியராக உண்மையான பாசத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதோட லவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் வந்து சும்மா டைம் பாஸிங்காக பழகியிருக்காரு போல இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க உண்மையான லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சி ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நிறைய இடங்களில் 2 பேரும் மாதக்கணக்காக சுற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி நிறைய இடங்களில் நின்று பேசுகிறது பழகிறது இப்படியே இருந்திருக்காங்க. அது வந்து அவங்க அண்ணனுங்க, அந்த அக்கா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அண்ணனுங்க தான் 2 பேர். அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நீ டீச்சராக ஒர்க் பண்ண போன ஊரில் வந்து எதுக்காக லவ்லாம் பண்ணுற, ஏன்னா அவங்க பக்கத்து ஊர், எதுக்கு லவ்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி மிரட்டி திட்டினோடனே, இல்லை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னோடனே, சரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேசுனதுக்கு, இல்லை எனக்கு வந்து நான் ஃப்ரெண்டாக தான் பழகிறேன், நான் லவ்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவங்க வந்து என்ன இப்படி சொல்லிட்டாரு, நம்ம அது லவ் தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரியே 3 தடவை அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து காப்பாற்றி அவங்க வீட்டில் கூட்டின்னு வர கொஞ்சம் மந்த் நல்லா இருந்துட்டு திருப்பி அவங்களால அதை மறக்க முடியாமல் அதே மாதிரியே பண்ணாங்க. ஆனால் அந்த பையன் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறந்து, அந்த பொண்ணு இப்போ ஸ்கூல் படிக்குது, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்குதான். ஸோ வந்து இவ்வளோ வருஷமாக அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் கம்முன்னு தான் இருக்காங்க. இப்போயும் அந்த அங்கன்வாடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட லவ் ட்ரூ லவ். அதுக்கப்புறம் இவங்க வந்து வீட்டில் அவங்க அண்ணனுங்களாம் சேர்ந்து சரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இவங்களுக்குன்னு ட்ரை பண்ணப்போ, சரி அந்த மாப்பிள்ளைக்கிட்ட வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து லவ் பண்ணாங்க, ட்ரூ லவ். ஏன்னா ஊருக்கே தெரியும் அதை மறைக்கக்கூடாதுன்றதுனால ட்ரூ லவ் தான் பண்ணாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, மற்றபடி வேறு எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து பாஸ்ட் டென்ஸை பற்றி எனக்கு கவலை இல்லை, ப்ரெசண்ட்டில் ஒழுங்காக இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். நானும் வந்து காலேஜ்லாம் படிக்கும்போது லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அதுவும் சக்ஸஸ் ஆகலை, அதனால் எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, நான் கேஷுவலாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லி காட்ட ஆரம்பிச்சிருக்காராம். இந்த மாதிரி வந்து நீ லவ் பண்ணவ தான், நீ ஊர் சுற்றினவ தான், உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைன்னு சிம்பிள் விஷயங்கள்லாம் கூட சொல்லி காட்டுறது அந்த மாதிரி. அதனால் அவங்க வந்து ஓகே நம்ம வந்து இவர் கூட இருக்கிறது சரி வராதுன்னு சொல்லி திருப்பி இவங்க வீட்டுக்கு வந்து அதே அங்கன்வாடியில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அவர் வந்து திருப்பி அவரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீ வந்து இவரோட போய் வாழு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சரின்னு போய் வாழ்ந்துருக்காங்க. திருப்பி அதே மாதிரி சண்டை வந்து சொல்லி காமிச்சிட்ருக்காராம். வேறு வழி இல்லை, சரி நம்ம இதுக்கு மேலே நம்ம அண்ணனுங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது, எவ்வளோ தான் அவங்க நம்மளுக்காக போராடுவாங்கன்னு சொல்லி அவரோட தான் வாழ்ந்துட்டுருக்காராம். ஆமாம், வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம் ஸ்டில் நவ். எப்போவுமே நம்ம வந்து ஒருத்தவங்கள வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது இல்லைங்களா. முதல்ல பண்ணவரும் நம்பிக்கை துரோகம், அதுக்கப்புறம் வந்து 2வது வந்தவர் வந்து இந்த மாதிரி வந்து நம்ப வச்சுட்டு ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க, சொல்லி காமிச்சிட்ருக்காரு. ஸோ உண்மையான, ஆனால் இவங்க 2 பேர்கிட்டயுமே உண்மையாக தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறு ஒரு உண்மை லவ் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.